3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். யோவானுடைய அந்த வார்த்தையிலேருந்து பார்க்குறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் இந்த எல்லாவற்றிலும் எப்படி வாழ்ந்துருக்கிறது, எல்லாவற்றிலும் எப்படி செழித்திருக்கிறது, எல்லாவற்றிலும் எப்படி நிறைவாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்துருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கமே. மன ரீதியாய், ஆவிக்குரிய ரீதியாய், பொருளாதார ரீதியாய், எண்ணங்கள் ரீதியாய் எல்லாவற்றிலுமே வாழ்ந்துருக்கணும். இது தேவனே விரும்புகிறார் பாருங்க. இதை தான் யோவானும் சொல்கிறார், எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்துருக்கும்படி. ஆனால் அதுக்கு நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு உந்துகோலாக இருக்குது. உன் ஆத்துமா வாழ்வது போல அப்படின்றார் இல்லையா? அந்த ஆத்துமா வாழ்வது போலன்ற வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம் பாருங்க. நான் சொன்ன ஒரு மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆத்துமா என்பதில் தான் நம்ம சிந்தனை, சிந்திக்கும் காரியங்கள் இவையெல்லாம் உள்ள அடங்கி இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஆத்மாவை செழிப்பாக்கணும், எல்லாத்துலேயும் செழிப்பாக இருக்கலாம். அதனால தான் அவர் அதை சொல்றார், உன் ஆத்மா வாழ்ந்துருக்கிறது போலன்னா ஆத்மாவை எப்படி வாழ வைக்கணும்னு கற்றுக்கணும் பாருங்க. பாருங்க, இந்த அநேக நேரத்தில் நமக்கு இந்த சோகம், துக்கம், பயம், கலக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் ஆத்மா தான். சந்தேகங்கள், கேள்விகள், நிம்மதி இல்லாத தன்மை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இதெல்லாம் உள்ள வருது பாருங்க. நிம்மதியாக இருக்க மாட்டான், சில நேரத்தில் டென்ஷனாக இருப்பாங்க. இதெல்லாம் எங்கே கெடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்மாவை எப்படி செழிப்பாகணும், இந்த ஆத்மாவில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த ஆத்மாவை செழிப்பாக்க, இந்த ஆத்மாவை நல்லா இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாவற்றிலுமே நம்ம செழிப்பாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நம்ம நல்லா இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நம்ம வாழ்ந்துருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்ம சுகமாக இருக்கலாம். இங்கே பிரச்சனை இந்த ஆத்மாவை எப்படி சரியாக வச்சுக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது பாருங்க. ஒரு பஞ்சை இருக்குன்னு வைங்களேன், அந்த பஞ்சை கொண்டு போய் தண்ணியில் நினைக்கிறீங்கன்னு வைங்க, அந்த பஞ்சில் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எடுத்து புழிஞ்சா என்ன வரும்? நல்லா தண்ணி வரும். அதே பஞ்சை கொண்டு போயிட்டு நல்லா ஒரு கடலை எண்ணெயில் போட்டு அதை முக்கிறீங்கன்னு வைங்க, எடுத்து புழிஞ்சா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கடலை எண்ணெய் தான் வரும் பாருங்க. இப்போ ஆத்மாவை என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மாவை எப்படி செழிப்பா, சந்தோஷமா, நன்மையா நல்லா வச்சுக்கலாம் பாருங்க, ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருத்தர் நினைவு எப்படி, அவன் எப்படியா இருக்கிறான், அந்த நினைவு எங்கள் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மாவை நல்ல நினைவுனால நிரப்பலாம். ஆத்மாவுக்குள்ள நீங்கள் நிறைய காரியத்தை கொண்டு போக உங்கள் ஆத்மாவை நல்லா செழிப்பாக்க, நல்ல எண்ணங்களால் வைக்க, நல்ல வார்த்தைகளால், கடவுளுடைய வார்த்தைகளால் அதில் நிரப்ப பாருங்க, நல்ல காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை தோட்டம் மாதிரி கூட மாறும். நல்ல சந்தோஷமா இருக்கும், நல்ல குதூகலமா, நிறைவா நம்மளால வாழ முடியும். இந்த ஆத்மாவில தான் நம்ம ரொம்ப கெடுதியை போட்டுக்கிறோம். கோவங்கள், வஞ்சனை, கபட்டின் தன்மை, பொறாமைகள், புறங்கூறுதல், இதெல்லாம் இந்த ஆத்மாவுக்குள்ள வர்றதுனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது. வைராகியத்தை காமிக்கிறோம் பாருங்க. யாருக்கிட்ட நல்லா வாழணும் நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ உள்ள வந்துடும். நீயா நானா, நீங்க சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா, இப்படிலாம் வந்துடுது பாருங்க. ஆத்மா கெட்டு போகுது. இப்போ வாழ்க்கை கெட்டு போகுது. வாழ்க்கை கெட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். ஏன் தான் ஆண்டவன் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சான்? ஆண்டவன் ஏன் இப்படி படைக்கணும்? ஆண்டவன் என்னை இப்படி படைக்கலாமே, நல்லா வச்சிருக்கலாமே, ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இப்படி சோதிக்கிறான்? ஆண்டவருக்கு என்ன பண்ண, நிறைய செஞ்சனே பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறத அவர் நினைக்கிறார். பல முறை இதை நான் சொல்லுவேன். நம்ம ஆத்மாவை நல்லா வச்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியம், இது நமக்கு தான். அதனாலதான் பாருங்க, நீதிமொழிகளை வாசிக்கும் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். சொல்லுங்க, எல்லா காவலோடும். அதனாலதான் பாருங்க, தவறான ஆலோசனைகள், தவறான காரியங்கள், தவறான கோட்பாடுகள், இதெல்லாம் உள்ளத்தை கொண்டு வந்து நீங்க நிரப்புனீங்கன்னு வைங்களேன், கெட்டு போகுது. ரொம்ப எதுவுமே வாழ்வு இல்லாம போயிடுது. எதுல பார்த்தாலும் சண்டை, பிரச்சனைகள், வெற்றி அடைய முடியறதில்ல. கோயிலுக்கு வந்தா கூட மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு வர்றது, ஜெபம் பண்ணா கூட பாருங்க துக்கத்தோட ஜெபம் பண்றது. சரி என்ன பண்றது, நீங்க தான் ஏதாவது பண்ணணும், அப்படியே ஒரு வேதனையோட வாழ்றது. இதெல்லாம் ஆண்டவர் விரும்புறது இல்லை பாருங்க. ஆத்மாவை செழிப்பாகணும், இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் போன வாரம் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12 வாட்சம் 16 வாட்சம் காமிச்சேன். இயேசு எப்படி ஆத்மாவை டீல் பண்ணார் பாருங்க. ஒருத்தன் ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்டிடுறான். கட்டிட்டு அந்த ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஓ ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து சுகமாயிருன்றார். உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு பாருங்க, மதியினனே,
இந்த ராத்திரி வேலையில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன பண்ண போற சொல்லு. நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? அவனுக்கு தெரியல ஆத்மாவை எப்படி போஷிக்கணும், ஆத்மாவை எப்படி நல்லா வச்சுக்கணும், ஆத்மாவை எப்படி நல்ல வகையில் அதை மெயின்டைன் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல பாருங்க. அவன் என்ன நினைச்சான், கையில இருக்கிற காசையும் பணத்தையும் இருந்தா ஆத்மாவை நல்லா வச்சுக்கலாம், ஆத்மா சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, காசு பணம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். கிடையவே கிடையாது. நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துனே இருக்கும். எங்க போயிருமோ எங்க போயிருமோ எங்க போயிருமோ எங்க போயிருமோ அந்த பயம் இருந்துனே இருக்கும் பாருங்க. நிறைய பேர் தான் நினைக்கிறோம் காசு பணம் நிறைய இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். சில நேரத்தில் பெருமூச்சு அப்படி விடுவாங்க பாருங்க. நான் மட்டும் பெரிய பங்களா வச்சிருந்து, நான் மட்டும் பெரிய கார் வச்சிருந்து, நான் மட்டும் பெரிய ஆளா இருந்து, எனக்கு மட்டும் கோடிக்கணக்கில் பேங்க்ல பணம் இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் நிறைய வட்டி வந்துருந்துச்சுன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டீங்க, வெத்த ஆபீசரா இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு பாருங்க. நான் சின்ன வயசு நான் இருந்த தெரு, அது பெரிய ஆள். நான் சொல்றது என்ன, ஒரு 84, 83 அந்த தெருவில் அவர் தான் பெரிய ஆள். பயங்கர திமிரு பாருங்க. எவனுமே யாருமே வந்து பேர் சொல்லி கூட மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தான் வீட்டில் வேலை செய்யறவங்க எல்லாரையும் திட்டுவார், கடையில் வேலை செய்யறவங்க எல்லாரையும் திட்டுவார். அந்த ரோட்ல வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கெட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் அந்த வார்த்தையை திட்டுவார். யாரையுமே ஒரு மரியாதை, அகங்காரமா இருப்பார். இப்படி வாழ்ந்தார் பாருங்க. கடைசியில் வந்துருச்சு பாருங்க, கை காலம் ஸ்ட்ரோக் வந்து கொண்டு வந்து திணையில் உட்கார வச்சாங்க. அந்த ஆள் போற வரவெல்லாம் திட்டின்னு இருந்தான் அந்த ஆள். தெரியுமா உங்களுக்கு? நான் பேச்சு பேசினேன் பத்தியா, இப்போ உன்னை கொண்டு வந்து எங்க உட்கார வச்சாங்க, அப்ப கூட அந்த வாய் கோனை வச்சு திட்டின்னு. இப்போ திட்டுறான்னு கூட இன்னொருத்தங்கிட்ட அதனால என்ன பண்ண முடியாது. உண்மை அங்க கொடூரமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அப்போ அவர் தான் தெருவிலேயே அவர் ஒண்டி தான் கார் வச்சிருந்தார். அவர் ஒரு பயங்கரமான பெருமை எல்லாம் வச்சிருந்தார். கடைசியில் கார் இல்லைங்க, வீல் சேர் கூட அந்த ஆளுக்கு வாங்கி தரல ஜனங்க. அப்படியே செத்து போயிட்டாங்க. பணம்ன்றது வந்து வாழ வைக்கிறது இல்லைங்க. பணம்ன்றது ஒரு பொருள். பணம்ன்றது என்ன? ஒரு பொருள். ஒரு பொருளை வச்சு உங்க வாழ்க்கை ஆதாரமா ஆக்கிடாதீங்க. ஒரு பொருளை வச்சு இதுதான் நம்ம நினைச்சுக்காதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என் காரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், சத்தின கார் கூட வராது, உன்னை கொண்டு போய் அதை அடக்கம் கூட என்ன பண்ணாது தெரியுமா? நீ செத்துட்ட வா, நானே உனக்கு ஊர்வலமா கொண்டு போறேன், ஸ்டேரிங் ஆன் பண்ணி அப்படியே மெதுவா கொண்டு போய் உனக்கு சேர்த்துருமா? அது கண்டுக்க கூட கண்டுக்காது. செத்துட்டா இருந்தாலும் கார்ல கூட ஏற்ற மாட்டாங்க. பணத்தை ஏன் கார்ல ஏத்துறான்னு சொல்றது நான் விளங்குதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு மனசுல பெரிய அறிவு இல்லை பாருங்க, பெரிய அளவுல யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரிதான் அவனும் இருந்தான் முட்டாள். அவனை பார்த்து ஆண்டவர் இப்படியே சொன்னார். அந்த உதாரணமா எடுத்து சொல்றாரு. அவனை ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான்னு எடுத்து பேசுறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து பாருங்க, ஆத்மாவை நல்லா வச்சிருக்கிறதுக்கு என்ன வழி, இதை தான் காமிச்சிட்டு வரேன். இன்னொரு உதாரணம் சொன்னார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உக்கரணக்காரன். ஒரு உக்கரணக்காரன் இருந்தான். அவன் வந்து அநேக தப்பு பண்றான். கேள்வி போட்ட உடனே அவனை அழைச்சு கணக்கு ஒப்பு வீடான்னு சொன்ன உடனே அந்த உக்கரணக்காரன் என்ன பண்றான், எஜமான்கிட்ட யாரெல்லாம் கடன் போட்டாங்க அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் பாதி எழுதி வாங்குறான். வாங்கிட்ட உடனே எஜமான் அதை பார்த்துட்டு இவன் புத்தியாய் செய்தான் என்று அவனை மெச்சு கொண்டான். நான் உங்களுக்கு சொன்ன இது போய் என்ன புத்தி, முதலாளி இது எல்லாமே பாதி எழுதி வாங்குறான். அந்த முதலாளிக்குரியதெல்லாம் எல்லாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி வைக்கிறான் பாருங்க. அவனுக்கு இப்ப உடனே அந்த முதலாளி இதை பார்த்து பெருமையா பேசுறாரு. ஏன் அப்படின்றத நான் எடுத்து காமிச்சேன். ஏன்னா முதல்ல அவன் ஆத்மால முள்ள பணம் தான் இருந்துச்சு. காசு காசு பணம் 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 அதை சேர்த்து வைக்கிறதுல இருந்தான், குறியா இருந்தான். முதலாளி அவன் கவனிக்கல, ஜனங்களை கவனிக்கல, எதுவுமே அவன் கவனிக்கல. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு பாருங்க, நான் எஜமான இழக்கக்கூடாது, ஜனங்களையும் நான் இழக்கக்கூடாது. ஒருவேளை நான் வெளியில போன ஜனங்க என்ன ஏத்துக்கணும், இந்த முதலாளி என்ன ஏத்துக்கணும், அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. இப்ப எதை அவன் பெருசா நினைச்சானோ, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்ன வாழ வைக்கணும்னு நினைச்சானோ அதை தூக்கி விட்டான். இது வேணாம் எனக்குன்னு விட்டுட்டான் பாருங்க. இப்ப முதலாளிக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. எந்த பணத்துக்காக இவன் அநியாயமா வாழ்ந்தானோ அந்த பணமே வேணாம்னு நினைக்கிறான். இப்ப அவன் ஆத்மாவை சீராயிடுச்சு பாருங்க. எஜமானுக்கு அது சந்தோஷமா ஆயிடுச்சு. எஜமான் அதை கண்டு மெச்சுக்கொள்றான். புத்தியாய் செய்தான். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆத்மாவை சீரழிக்கிற காரியத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஏன் ரெண்டுமே பணத்தை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா, இன்னைக்கு பணம் தான் நம்ம உலகமா நினைக்கிறோம். ரொம்ப தப்புங்க. ஆவிக்குரிய மனுஷங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. பணம் ஒரு உலகம் அல்ல. பணம்ன்றது இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு ஒரு பொருள், அது ஒரு தேவை, அவ்வளவுதான். ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவரா இருக்கிறார். இப்ப இந்த ஆத்மாவை எப்படி செழிப்பாக்குறதுன்றதுலதான் ரொம்ப கவனமா இருக்கிறோம். எல்லாவற்றிலையும் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். அப்ப இந்த ஆத்மாவை ஒரு நல்ல நிலைமையில செழிப்பாக்கணும் பாருங்க. இந்த ஆத்மாவை செழிப்பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு சில விஷயத்தை எடுத்து காமிக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் தான் காமிக்க போறேன் இன்னைக்கு. அதுக்கே நேரம் இருக்கான்னு தெரியல, இல்ல அடுத்த வாரம் தொடரலாம். இந்த ஆத்மாவை செழிப்பாக்குறது அப்படின்னு சொன்னா, ஆத்மா வந்து ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். வில் பவர். ஒன்னு செய்யறதுக்கு நமக்குள்ள உருவாக்குறது என்ன சொல்லுங்க? வில் பவர். செஞ்சு காமிக்கிறேன்.
சாதிச்சு காமிக்கிறேன். பசங்க கூட கிட்ட நீங்க சொல்லிங்க பாருங்க, நான் ஏறி பார்க்குறேன், முயற்சி எடுக்கிறேன். சில நேரத்தில் நீங்க கூட பிள்ளைங்களை திட்டுவீங்க, அதாவது ரொம்ப சேட்டை பண்ண, சுட்டித்தனமா இருக்குது, முரட்டுத்தனமா இருக்குது. இல்ல அது முரட்டுத்தனம் இல்லைங்க, அதுக்கு ஒரு வில் பவர். ஏறி குதிக்கலாம், சோப்பா மேல ஏறி, ஜன்னல்ல தொங்கி, டிவி மேல குதிச்சு, கட்டில் மேல ஏறி, பாத்துறீங்களா? அது சேட்டை கிடையாது. அது நம்ம சிலது கோவம் ஒரு சேட்டை, இது ஓவர் சேட்டை இல்ல. அவனுக்குள்ள ஒரு வில் பவர். நான் என்னால ஏற முடியும், கட்டில் மேல ஏறுவேன், டிவி மேல ஏறுவேன், ஒயரை பிடிச்சி நான் இழுப்பேன், மிக்சியில கை விடுவேன். பாத்துறீங்களா? அது அது முரட்டுத்தனமா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தைரியத்தின் தன்மை இருக்கும். அதனாலதான் பாருங்க, பாம்பை பார்த்தா கூட பசங்க பயப்படாது. பாம்பை பார்த்தா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நீ கொஞ்சம் அறிவு வந்துருது இல்லையா? அது பாம்பை பார்த்தீங்கன்னா அது வாழை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டு இருக்காது. சின்ன பையங்கிறான் பாருங்க, அவன் இதுவரையும் பாம்பை பார்க்கல, ஆனா டிவில எல்லாம் பார்த்துருக்கான். வீட்டில் போனீங்கன்னு எந்த பூச்சி கீச்சி எது இருந்தாலும் பூச்சி அள்ளி எடுத்துன்னு வருவான். அப்படியே அது கடிச்சிரும் அதெல்லாம் யோசிக்க, அதுகிட்ட போய் சண்டை போட்டு இருப்பான். அதை நோண்டி அதை மூக்க உடைச்சி ஏதாவது பண்ணினே இருப்பான். இப்போ சின்ன வயசுல இருந்து கடிச்ச தத்தாயிடும். அப்ப கூட யோசிக்க மாட்டான். அவனுக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. இந்த ஆத்மாவை தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். இந்த ஆத்மாவுக்குள்ள தேவன் ஒரு வில் பவரை உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த வில் பவர் எப்படிப்பட்டதுன்னா, எதையும் செய்யலாம். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஏமே நல்லதா கெட்டதா பாருங்க. இன்னைக்கு அது எல்லாமே டீல் பண்ற வில் பவர் சொல்றதுக்கும் அகங்காரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அகங்காரமா செய்யணும்ன்றாங்க இல்லையா, ரொம்ப அந்த அகங்காரத்தை பேசலைங்க. அகங்காரம்ன்றது அது அழிஞ்சு போயிடும். வில் பவர்ன்றது என்னன்னா, அது யாரையும் பாதிக்காது. தனக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை இல்ல தனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியை அது வெளியரங்கமாக்கி காமிக்கிறது. அதுக்கு பேர் என்னதுங்க? வில் பவர். இந்த ஆத்மா ஒரு வில் பவர் உள்ள ஒரு இடம். இந்த ஆத்மா சாதாரணமா நினைக்காதீங்க. அதனாலதான் பாருங்க, நிறைய பேருக்கு சொல்லும் போது பசங்களை கூட நிறைய நீங்க பயமுறுத்தி வளர்க்காதீங்க. போயிடாத, ஆக்சிடென்ட் ஆயிடும், போயிடாத, ஆக்சிடென்ட் ஆயிடும்னா அந்த பையனுக்கு ரோட்ல போகும்போதெல்லாம் ஒரு பயம் வரும். என்ன வரும்? ஆக்சிடென்ட் ஆயிடுமா, ஆக்சிடென்ட் ஆயிடுமா. பயமுறுத்தி வளர்க்காதீங்க. உளுந்துடாத, கால் உடைஞ்சிடும். ஏறாத, அப்படி போகாத, இருட்டில் போகாத, வேணா கை வைக்காத. நீங்களே என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க பிள்ளைய, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வில் பவர் குறைச்சிருங்க. உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றலின் சக்தி நீங்க என்ன பண்றீங்க? குறைச்சிருங்க. என் பையன் இருக்கான் பாருங்க, 9 மாசம் நினைக்கிறேன், 9-10 மாசம் குழந்தை. ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். போனவர் அங்கதான் போயிருந்தேன். அங்க ஒரு பம்ப் செட் இருக்கும், அங்கதான் பேப்டிசம் கொடுப்போம் பாருங்க. சில நேரத்தில் போனாங்க, இருக்கிற ஜனங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா பேப்டிசம்க்கு வருவாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ண, அந்த குளிக்கும் போது அங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு பசங்களோட அந்த குழந்தையோட என் பிள்ளையோட குளிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப பயம், தண்ணியில காலை வைக்க மாட்டான் பாரு, அப்படியே தூக்கி தண்ணி உள்ளே போட்டுருவேன். பொண்ணு கத்தின ஒன்னாகாது, அமைதியாரு. அதாவது அவனுக்கு எதுல பயம் இருக்குதோ முதல்ல அதுல இருந்து அவன் என்ன பண்ண, நீ இது என்ன சாவடிக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதில் அவனால காலை வைக்கவே முடியும். பாத்துறீங்களா? நிறைய பேர் பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ பொத்தி பொத்தி, ஐயோ பொத்தி 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 பொத்தி. ஆம்பளை பிள்ளைங்களை அப்படியே பொட்டச்சு மாதிரி ஆயிட்டுருப்பாங்க. பாத்துறீங்களா? நீங்களே பாருங்க, எங்கேயாவது நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளைங்க போன உடனே நேரா போய் கிளிகிலெல்லாம் எடுக்க மாட்டான், போய் வால் எடுப்பான், கார் இருக்குதான்னு பார்த்து எடுப்பான், ஜேசிபி மிஷின் எடுப்பான். பாத்துறீங்களா? எப்படி ஒரு ஆண் பிள்ளைக்குள்ளாது எப்படி அந்த சக்தி வருது? நீங்க சொல்லுங்க பாருங்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? நேரா போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. அதே ஒரு பெண் பிள்ளை நீங்க விட்டு பாருங்க, நேரா போய் துப்பாக்கி தூக்காது, காரு தூக்காது. அது எங்கன்னா அந்த கிளிப்பு இருக்குதா, அந்த ரப்பர் பேண்ட் இருக்குதா? பாத்துறீங்களா? நீங்க அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். அங்க நெயில் பாலிஷ் இருக்குதா, இல்ல அங்க ஜோலி எதனா இருக்குதா, கலர் கோலி குண்டு இருக்குதா, இதை எடுத்து எதனா வச்சுருக்கு. ஆனா ஆம்பளை பசங்க நீங்க பாருங்க, விட்ட உடனே எங்க போவாங்க நினைக்கிறீங்க? பாத்துறீங்களா? நீங்க சாதாரண நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்புன்னு நம்ம உணரணும். முதல்ல அந்த பிள்ளைகளை அப்படி நீங்க உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், துப்பாக்கி தூக்கணுங்க. அதனாலதான் பாருங்க, அவனுக்குள்ள அந்த எண்ணங்கள் உருவாக்குதுன்னா உள்ளுக்குள்ளவே கடவுள் ஒரு ஆண் அப்படி சிருஷ்டித்து வச்சிருக்கிறார், ஒரு பெண் அப்படி சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். வில் பவர்ன்றது உள்ள ஒரு அதிகமான சக்தி. பாருங்க, நேற்று ஒரு தகவல் படிச்ச, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெண்கள் அதிகமா தூங்குறாங்களாம் ஆண்களை விட. உடனே எல்லாம் சிரிப்பீங்க. எனக்கே தோணுச்சு, வேலை வெட்டி இல்லாத என்ன பண்றது, தின்றது தூங்குறது, தின்றது தூங்குறது. அது கீழே அந்த ஆர்டிகல் எழுதுறான். ஏன் அவங்க அதிகமா தூங்குறாங்கன்னா, ஒரு ஆணை விட ஒரு பெண் 4 மடங்கு அதிகமா வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவலாம். பெண்கள் கையாவது தட்டலாம். இதுக்கு இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், எவ்வளவு பெரிய விஷயம் உண்மைங்க. அதனாலதான் ஒரு பெண் என்ன பண்றாலாம், அவளுடைய சிந்திக்கும் திறன் ஒரு ஆணை விட 4 மடங்கு அதிகமா இருக்குதான்.
அதனால பெண்களுக்கு சொல்றேன், சிந்திக்கும் போது நல்லா சிந்திங்க, குடும்பம் அழியிற மாதிரி சிந்திக்காதீங்க. பாத்துறீங்களா டிவி சீரியலே பாத்தீங்கன்னா புத்தி என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க? அழிவின் சிந்தனை ஆயிடுது. பிசாசு எங்க வந்து வேலை செய்யும் சொல்லுங்க? ஆண் கிட்ட வந்தானா பெண் கிட்ட வந்தானா? ஏன் இவனுக்கு தெரியும் வந்தா ஒரு முறை சொன்னா போயா போயா சும்மா போடா வாங்க மாட்டேன் போடான்னு. ஆனா அதே பாருங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்த உடனே அந்த பேச்சின் திறன், அவங்களுடைய சிந்திக்கும் திறன் அவன் கொள்றான், மாத்திரான். உண்மை அது. இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆணோட ஒரு பெண்ணுக்கு சிந்திக்கும் திறன் 4 மடங்கு, வேலை செய்யறதுல கூட அவன் வந்து ஆற்றல 4 மடங்கு வேலை செய்யும். அதனாலதான் நிறைய தூங்குறாங்களாம். இப்ப பெண்கள் தூங்கும் போது நீங்க எதுவும் திட்டவே கூடாது, இது உண்மை. அப்ப இந்த வில் பவரை சரியான வகையில பயன்படுத்தி காமிக்கணும். அப்ப இந்த வில் பவரை சரியான வகையில இயக்கும் பொழுதுதான் நான் சொல்றேன் பாருங்க, நம்ம விசுவாசத்துக்கு ஒரு மரியாதை வரும். விசுவாசன்றது நீங்க கொண்டு வந்தது இல்ல. விசுவாசன்றது வந்து நீங்க சம்பாதிச்ச பொருளும் அல்ல. விசுவாசன்றது உங்க அறிவாற்றல் படிப்பாற்றல் இதனால வந்ததும் கிடையாது. விசுவாசன்றது நீ ஓவரா பக்தியா இருந்தாலும் கடவுள் தூக்கி வந்து உங்களுக்குள்ள அப்படியே சொருகி வச்சுட்டான்னு நினைக்காதீங்க. விசுவாசன்றது ஒரு ஈவு. விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ளாக துவக்குகிறார். ரொம்ப அழகா சொல்லப்படுது பாருங்க. விசுவாசத்தை துவக்குபவரும் விசுவாசத்தை முடிப்பவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப விசுவாசத்தை எனக்குள்ளாகி துவக்குபவர் அவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீங்க நானே வந்து அமர்ந்திருக்கிறீங்க, நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப விசுவாசன்றது ஒரு ஈவு. சொல்லுங்க, விசுவாசன்றது ஒரு ஈவு. எத்தனை ஒத்துக்கிறீங்க? நல்லா தான் சொல்லுங்க. இல்ல பிரதர், அவருக்கு விசுவாசம் பெருசு. யாருக்கும் விசுவாசம் பெருசும் கிடையாது, யாருக்கும் விசுவாசம் சின்னதும் கிடையாது. விசுவாசம்ன்றது ஒரு ஈவு. இந்த விசுவாசம் ஈவு உள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற இந்த வில் பவர், ஆத்மாவுக்குள்ள இருக்கிற இந்த வில் பவரை தான் இந்த விசுவாசம் என்ன பண்ணுது, இயக்கி காமிக்குது. அதுக்கு பேரு தான் தைரியம். சொல்லுங்க, தைரியம். நீங்க அதை தான் எடுக்கிறேன். அதெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வரேன், புரிய வைக்கணும் இல்லையா? அப்ப அந்த தைரியம் என்ற அந்த காரியம் எங்க இருக்குன்னா அந்த வில் பவர். இந்த வில் பவர்ல தான் தைரியம். அதுக்கு பேர் தான் வில் பவர், தைரியம் அப்படின்றோம் இல்லையா? இப்ப இந்த தைரியம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆத்மால ஸ்டார்ட் ஆகுது. வாசிக்கலாம் பாருங்களேன், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்து வாங்க 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. பாருங்க என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. 18 இருந்து வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 19 நான் எடுத்தேன் இல்லைங்களா, ஆத்தும நங்கூரம் அப்படின்னு எடுத்தேன் இல்லையா? 18 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. சொல்லுங்க, நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும. 2 விஷயத்தை சொல்றாரு. புதிய பழைய உடன்படிக்கை அதான் 2 மாறாத விசேஷம். ஒன்னு பழைய உடன்படிக்கை, 2வது புதிய உடன்படிக்கை. அடைக்கலமா ஓடி வந்துட்டோம். நம்ம அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 காரியத்தை வச்சு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. சொல்லுங்க, நிறைந்த ஆறுதல் உண்டாகும். எவ்வளவு பொய் உரையாத தேவன். பொய் சொல்றதே கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா சொன்னதுதான், பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். எப்படி செய்தார்னா, எல்லாத்தையும் எனக்காக செய்து முடிச்சிட்டார். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு தைரியத்தோடு உள்ள வர சொல்றார். ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்துறார். நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான. திரைக்குள்ளான திரைச்சீலை கிழிஞ்சாச்சுங்க. இப்ப உள்ள போறோம். அங்க போய் அங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறோம், அந்த கிருபாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறோம். திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். நங்கூரம் என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும் நங்கூரம்னா? ஆங்கர். ஒரு கப்பலை கொண்டு போய் கரையில நிக்க வைக்கும் போது அதை தூக்கி தண்ணியில விட்டாங்க, அது போய் பூமிக்கு அப்படி நச்சு பிடிச்சிக்கும். இப்ப இந்த கப்பல்ல இருக்கிற எல்லா சரக்கு அன்லோட் பண்ணுவாங்க, திருப்பி சரக்கு ஏத்துவாங்க. இந்த அன்லோட் பண்ணி லோட் பண்ற வரையும் அந்த நங்கூரத்தை அதிலே வச்சிருப்பாங்க. அது ஆடினே தான் இருக்கும், ஆனா அங்கிருந்து கரை ஏறவே போகாது. அந்த நங்கூரத்தை எடுத்தாதான் இப்ப அந்த உள்ள போகும். அதே மாதிரிதான் பாருங்க, தேவன் எல்லாத்தையும் எனக்காக ஆயத்தம் பண்ணிட்டார். இப்ப எனக்குள்ள ஒரு லோட் பண்ணணும் விரும்புகிறாரு. எல்லாத்தையும் எனக்குள்ள கொண்டு வரணும். எதையெல்லாம் எனக்காக செய்து முடித்தாரோ, எதையெல்லாம் கிழித்தாரோ, எந்த திரை சிலையெல்லாம் கிழித்தாரோ, அவர் கிருபாசனத்துக்கு முன்னாடி என்ன தைரியமா கொண்டு வந்து நிக்க வைக்க சொன்னாரோ, எதெல்லாம் நான் சுதந்திரத்துக் கொள்ளணும் விரும்புகிறாரோ எல்லாத்தையும் நான் சுதந்திரத்துக் கொள்ளணும். அதனாலதான் எனக்கு ஆத்தும நங்கூரமா இருக்கிறார் அவர். சொல்லுங்க, ஆத்தும நங்கூரம்.
ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ளாக இந்த வில் பவர் இருக்காது. கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டாங்க பாருங்க. கல்வாரி சிலுவையில இயேசு இவ்வளவு பெரிய மரணத்தை ஏன் செய்து முடித்தார், இவ்வளவு பெரிய ஜெயத்தை நமக்காக எடுத்து கொடுத்தார், அவ்வளவு ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இதுக்காக தான் காலம் காலமாய் பரலோகம் காத்திருந்தது, மனுகுலம் காத்திருந்தது, பிதாவாகிய தேவன் காத்திருந்தார். ஏன்னா சிலுவையின் மரணம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. சிலுவையின் மரணம் தான் உலகத்தினுடைய மறுபிறப்புக்கு பெரிய துவக்கமே. முதலாம் மாதம், இரண்டாம் மாதம். இப்ப முதலாம் மாதம் பாவத்துக்குள்ள மனுஷனை கொண்டு போயிட்டா, இரண்டாவது ஆதாம் இப்ப உயிர்ப்பிக்கிறது கர்த்தரான தேவன் இப்ப இறங்கி வந்துட்டார், உயிர்ப்பிச்சிட்டார். இப்போ நமக்குள்ள ஒரு பெரிய வில் பவர் வேணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அவ்வளவு என்ன உள்ள வரணும் பாருங்க. அதுதான் கிறிஸ்துவங்களுக்குள்ள ஏற்படணும். அதான் ஆத்தும நங்கூரம். நங்கூரம் சொன்னா நிலையான வகையில நம்மளை கொண்டு போய் நிக்க வைக்கிறது, உறுதியின் தன்மை. வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதக்காரன் இன்னும் இதை தெளிவா சொல்றான். அது இன்னும் நல்லா இருக்கு. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சொல்லுங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினீர். இப்போ எங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆத்மாவுக்கு ஒரு பலன் வேணும். பலன் தந்தது மாத்திரம் இல்ல, ஒரு தைரியத்தை என்ன பண்றாரு அங்க தராரு. அப்போ ஆத்மாவுக்குள்ள இருக்க என்ன உண்டாகுதுன்னா அந்த தைரியத்தின் தன்மை வருது. தைரியம் ரொம்ப அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, தைரியம் ரொம்ப அவசியம். இந்த பக்கமா சொல்லுங்க, தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தைரியம்ன்றது இல்லைன்னு வச்சுங்களேன், விசுவாசமே உள்ள இருந்தா கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையா? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இல்ல? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? நம்ம எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்குது பாருங்க. அப்ப விசுவாசம் உள்ள இருக்குது. விசுவாசத்தில் நம்ம தலைத்தவர்களே அல்ல, விசுவாச தேவன் நமக்குள்ள வச்சுட்டார். ஆனா தைரியம் தான் நமக்குள்ள என்ன பண்ணல இல்ல. நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஆலோசனை வந்தார் பாருங்க, நல்ல சகோதரர். திடீர்னு அவருக்குள்ள ஒரு குழப்பம், அதனால ஒரு ஆலோசனை கேட்கணும் வந்தார். வாங்க பேர் அப்படின்னு. அப்போ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுருந்தார். 2 குழந்தைங்க அவருக்கு. 2வது குழந்தை அப்பதான் பிறந்த சில மாதம். முதல்ல ஒரு பையன் பிறந்த கொஞ்ச நாள் இருக்கிறான். கூட அம்மா இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். அந்த கம்பெனியில் அவருக்கு ஒரு சம்பளம் இருந்தது. அதை வச்சு அப்படியே கரெக்டாக வீட்டு வாடகை சாமான் சேர்த்து எதோ போகிறதுக்கு அப்படியே சரியாக இருந்தது. திடீர்னு ஒரு நண்பர் இவரை கூப்பிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதை ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசணும். இவருக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார். கேட்ட உடனே ஒரு அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ள ஒரு பயம், ஒருவேளை இது நடக்காமல் போயிடுச்சுன்னா இப்போ வேலையும் போயிடும், இதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்குமே. அதனால அவர் நண்பருக்கு அவர் சொல்லிட்டார், கொஞ்ச நாள் பார்க்கலாம், யோசிச்சு ஒன்றா முடிவெடுத்து சொல்கிறேன், எனக்கு நான் கொஞ்சம் தெளிவான வகையில் இல்லை. என்கிட்ட வந்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களால் இந்த வியாபாரத்தை குறித்து, இந்த பிஸ்னஸை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், நல்ல பிஸ்னஸ் பாஸ்டர், இது மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே நான் நினைச்சதெல்லாம் செய்யலாம், ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு நான் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. சரி, ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டேன், உங்கள் கையில் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். இதை வச்சு உங்கள் குடும்பத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணலாம்? அவர் சொன்னார், ஒரு 6 மாதம் மாதிரி இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன். 6 மாதம். அதுக்கப்புறம் ஒரு வேலை இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வேலை தேனா வேலை கிடைக்குமா? இதே மாதிரி இல்லை வேற வகையில் ஒரு வேலை கிடைக்குமா? முயற்சி பண்ணி எடுத்தால் கிடைச்சிரும் பாஸ், இதே சம்பளத்தை கூட ஒரு வேலை வாங்கிடலாம். சரி, நான் சொன்னேன், கையில் இருக்கிற பணத்தை வச்சிங்க. இப்போ நான் விசுவாசத்தோடல ஒன்றும் பண்ணல. அவர் விசுவாசி, நல்ல விசுவாசி, கோயிலுக்கு வரவர். அப்பப்போ கொஞ்சம் சந்தேகங்கள் அந்த மாதிரி வரும், அவ்வளோதான். ஆனால் நல்ல மனுஷன். உடனே இவர் என்ன பண்ணார், சரி ஒரு நல்ல யோசனையாக தானே இருக்குது, உங்கள் பணத்தை எடுத்து 5 மாதம் ஒரு வேலை இந்த பிஸ்னஸில் முயற்சி பண்ணுங்க, நடக்கலனாலும் இருந்த காசுலாம் செலவாகட்டும், குடும்பத்துக்காக பண்ணுங்க. 5 மாதம் நடக்கல, 6வது மாதம் என்ன பண்ணுங்க, ஒரு வேலை தேட ஆரம்பிங்க. 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிச்சு, அப்படியே திருப்பும் ரெகுலராக இதே வேலைக்கு வாங்க. என்ன இப்போ கையில் இருந்தால் கொஞ்சம் பணம் போகுது, திரும்ப கொஞ்சம் முடிஞ்சா சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்லா வருமேன்னு இப்படி யோசிச்சு கால் வச்சாரு பாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, இடம் வாங்கிட்டாரு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. நீ அப்போ அவருக்குள்ள விசுவாசம் இல்லையா? சொல்லுங்க, விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருந்துச்சு, ஆனா கூட என்ன இல்ல?
தைரியம் இல்ல. தைரியத்துக்கு பதிலா கூட ஆத்மால இன்னொன்னு ஸ்டோர் ஆயிருக்குது. என்னது? பயம். இன்னைக்கு தம்பி பாருங்க ஒரு வார்த்தை அருமையா சொன்னார் வர்ஷிப்ல. நம்ம ஆண்டவருக்கு தெரியாதுன்னா பயம். அவர் பாஷையிலே நல்லா சொன்னார். பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாத மகா அப்படின்னாரு பாருங்க. பயம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. பயம் என்னன்னு தெரியாதுங்க. இப்ப பாருங்க, இவருக்குள்ள விசுவாசம் இருக்குது. கடவுள் என்ன நடத்துவார்னு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் என்ன கொண்டு போவார்னு விசுவாசம் இருக்குது. தேவாலயத்துக்கு வராரு, வார்த்தையை கேட்கிறாரு, நல்லா அவரால் முடிஞ்ச காணிக்கை தசும்பகத்து போறாரு, அவர் ஆராதிக்கிறாரு, ஒத்துக்கொள்றாரு, கடவுளுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்றாரு, எல்லாம் கரெக்ட். ஆனா இன்னும் இல்லைங்க, தைரியம் இல்ல. தைரியம் இல்லாதனால இப்ப என்ன உண்டாகுதுன்னா, அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது அவரால் என்ன பண்ண முடியல, சுதந்திரித்துக் கொள்ள முடியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் கூட விசுவாசம் தான் கிளம்பி வந்தாங்க, அவிசுவாசத்தோட வரலங்க. எகிப்துல இருந்து வரும்போது விசுவாசத்தோட வந்தாங்க. எல்லா ஆடலும் பாடலோட எல்லாத்தையும் தூக்கிட்டு வெள்ளியும் பொண்ணோட அவங்கள புறப்பட பண்ணினார் வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த செங்கடல் கிட்ட வந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு கிட்டு ஆயா பட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இனி நமக்கு அடிமையே இல்ல, பாலும் தேனும் ஓர தேசத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம், சுதந்திரமா வாழ போறோம், இனி நம்ம யாரையும் வேலை வாங்க முடியாது, நம்ம சுயமா இருக்க போறோம், நமக்கு என்று கர்த்தர் ஆயத்தம், எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி குதிரை வர சத்தம் கேக்குது. உடனே என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்க? கல்லறை இல்லை என்றா எங்களை அழைச்சு வந்தாய். மோசேவை பார்த்து தமிழ் பாஷையில சொன்ன அசிங்க அசிங்கமா திட்டினாங்க அவனை. ஏன் எங்களை கூட்டு வந்த? நாங்க சொன்னோமா உன்னை வந்து கூட்ட சொல்லி சொன்னோமா? ஏன் எங்களை கூட்டு வந்த? ரொம்ப கேவலமா பேசுறாங்க. பிரச்சனை என்ன? விசுவாசம் இல்லையா? அவன் என்ன இல்ல, தைரியம் இல்லை. என்ன ஏன் தைரியம் இல்லைன்னா, கர்த்தர் எனக்கு இந்த யுத்தத்தை செய்ய வல்லவரா இருக்கிறான் என்ன பண்ண தெரியலங்க. தைரியம் இல்ல. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண போகிறார் உள்ள என்ன இல்ல, அந்த ஆத்மாவுக்குள்ளாக அந்த பலன் இல்ல, ஆத்மாவுக்குள்ள என்ன இல்ல, அந்த தைரியமே இல்ல பாருங்க. அதனால வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, உங்க பிரச்சனை என்ன வேணா இருந்துன்னு போட்டாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பணத்துல பிரச்சனையில இருக்கலாம், கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கலாம், சரீரத்துல பிரச்சனை இருக்கலாம், உங்க மனதுல பிரச்சனை இருக்கலாம், எதிர்காலத்துல பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும், எனக்கு அது அவசியம். உங்க பிரச்சனைக்கு என்ன வேணா பேர் வேணா வச்சீங்க, எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். எதுவுமே அந்த தைரியம் இருக்கு. அப்ப அந்த தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன பாருங்க, தைரியம்ன்றது ரெண்டு விஷயம், நல்லா மனதில் வச்சுங்க. தைரியம் என்றது என்னன்னா, ஒன்னு இறங்கி வேலை செய்யறது, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தைரியத்தோட இறங்கி நான் வேலை செய்யறது. இன்னொன்னு என்னன்னா, எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் இறங்கி வேலை செய்யணும்னு தைரியமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த ரெண்டு இடத்துல நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். விசுவாசத்தை வச்சு தைரியமா அமைதியா இருக்கலாம், விசுவாசத்தை வச்சு தைரியமா இறங்கி காரியத்தை என்ன பண்ணலாம். எத்தனை பேர் விளங்குது? ஏமே சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏமே அப்ப ஆத்மாக்குள்ள என்ன வேணும்? நீங்க போய் வாசிச்சீங்கன்னா நிறைய வசனங்கள், அதாவது யாத்ராகமத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது 25 ஒரு தேவாலயத்தை கட்ட சொல்றாரு. பெரிய லிஸ்டே இருக்குது. அந்த தேவாலயம் எப்படி அமைக்கப்படணும்னு, இளம் நூல், அதுக்குள்ளாக வந்து அந்த வெங்கலத்தில் செய்யப்படுகிற விளக்குகள், பொண்ணுநாள் செய்யப்படுறது, எல்லாத்தையும் அங்கே பார்த்து விதவிதமா இருக்கும். எல்லா வேலைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து அவர் அங்கே சொல்லிட்டு சொல்லுவார், நான் அவங்க மத்தியில் வந்து வாசம் பண்ணுவேன், நான் அவங்க மத்தியில் நான் இறங்கி வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஏன் அதை செய்யணும்? மேல கொண்டு போய் கலர் கலரா காமிச்சு ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஒர்க்கே கண்ணில் காமிச்சு, இப்படிதான் அந்த கூடாரம் அமையணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா பாருங்க, மனுஷனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா ஒரு தைரியம் வரும், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா அவனுக்குள்ள ஒரு மாற்றல் வரும். இந்த தேவாலயத்தை, இந்த கூடாரத்தை காமிக்க வந்து முதலாக அந்த கூடாரத்தை பார்க்கும் போது மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, அந்த கூடாரம் எங்கெல்லாம் இருக்கோ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு. என்னது? அந்த கூடாரம் எங்கெல்லாம் இருக்குதோ கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். அந்த கூடாரத்து மேலதான் சக்கினா மகிமை வந்து இறங்கும். அந்த கூடாரத்துல இருந்து தான் கர்த்தர் மோசே கிட்ட பேசுவார். மோசே போய் ஜனங்களுக்கு பதில சொல்லுவா. இப்ப தண்ணி பிரச்சனை, காடை பிரச்சனை, அங்க வந்து அவங்களுக்கு மண்ணா பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ எல்லாமே அங்க சந்திக்கப்பட்டது. அந்த கூடாரத்தை போய் நடுவுல வைக்க சொன்னார். அந்த கூடாரத்தை எங்க வைக்க சொன்னாரு? நடுவுல. அந்த கூடாரத்தை சுத்தி இருந்தா என்ன பண்ணாரு? பாளையம் இறங்கினாங்க பாருங்க. நானும் உங்களுக்கு சொல்ல பாருங்க, அந்த கூடாரம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்தது. ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போது அங்கதான் போனாங்க. ஒரு வாக்கோ, ஒரு வழக்கோ, ஒரு பாவ நிவாரணமோ, ஒரு குற்ற நிவாரணமோ, ஒரு சாப தீட்டோ, எதெல்லாம் மனுஷனுக்கு வந்து தூரப்படுத்த நினைக்குதோ அப்பெல்லாம் அங்க இருந்து தான் ஒரு பதில கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பயப்படாத, திடமனதா இருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அங்க ஒரு பதில கொண்டு வந்தார், ஒரு மகிமையை கொண்டு வந்தார். அந்த சக்கீனா மகி அங்க இறக்கி காமிச்சார்.
ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை அவர் உண்டு பண்ணி காமிச்சார். அதே மாதிரி நமக்குள்ள கூட பாருங்க, நீங்க தேவாலயத்துக்கு வரும்போது, நீங்க ஏதோ ஆராதிக்கும் போது, ஒரு பைபிள் வாசிக்கும் போது உங்களை சும்மா விட்டுறது இல்லைங்க கர்த்தர். அதனால அதிகமா சொல்லுவேன், வேதத்தை நிறைய படிங்க, கர்த்தர் சமூகத்தை நிறைய தேடுங்க, தெய்வ பிரசனத்தை நிறைய தேடுங்க. ஏன்னா அங்கதான் தேவன் நம்ம எல்லாவற்றையுமே நடத்த வல்லவரா இருக்கிறார். எதெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ ஒரு தைரியத்தை உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி விளங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கு. எபிரேயர் 10:35 வாசிக்கும். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். சொல்லுங்க, மிகுந்த பலன். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான, ஒரு மிகுந்த பலனை கொண்டு வருதான். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப மிகுந்த பலன் எங்கிருந்து வருது? சொல்லுங்க, எங்கிருந்துங்க வருது? தைரியமா இருந்தா வருது. சொல்லுங்க, தைரியமா இருந்தா வருது. அப்ப தைரியம்னா என்ன? மிகுந்த பலனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுது. அப்ப மிகுந்த பலனுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, எப்பவுமே பயப்படாதீங்க வாழ்க்கையில. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த காரணத்துக்காக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. விசுவாசத்தை நீ ஒரு நாள் இழக்க முடியாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்குபவரும் விசுவாசத்தை முடிக்கவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா விசுவாசத்தை நீங்க துவக்கிருந்தா நீங்க இழந்து போலாம். விசுவாசத்தை துவக்குபவர் யாரு? விசுவாசத்தை துவக்கிறது யாருங்க? இயேசு. துவக்கிறவரெல்லாம் முடிக்கிறவரையும் நம்மளை கொண்டு போறாரே தவிர அதை நம்மளால இழந்து போகவே முடியாது. விசுவாசம் இழந்துட்டேன் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விசுவாசம் உங்களுடையதல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடையது. ஆனா தைரியத்தை தான் சொல்றாரு, விட்டு விடாதுங்கள். ஏன்னா விசுவாசத்தோடு கூட இங்க என்ன சேர வேண்டியதா இருக்குது? ஒரு மிகுந்த பலனை கொண்டு வருது பாருங்க விசுவாசம். விசுவாசம் எல்லாமே எனக்கு கூறியதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல், சக்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் விசுவாசம். இப்ப இதை சுதந்து கொள்றதுக்கு எனக்கு கூட ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு பேர் என்ன? தைரியம். அதான் வில் பவர். எனக்கு வேணும் அது. நான் அதை சுதந்திரத்தை கொள்ளணும். அதை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை என்னுடையது ஆக்கி காமிக்கிறதுக்குள்ள எனக்கு வேணும் பாருங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை சோர்ந்து போவாதீங்க. பிசாசு 1000 முறை சொல்லட்டும், உனக்கு நடக்காது, உனக்கு ஆகாது, உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர முடியாது, நீ உன் வாழ்க்கையில் நீ நன்மையை காண முடியாது, உன்னால உனக்கு ஒரு இன்ச் அளவு கூட உனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ எவ்வளவு போராடுற, வருஷங்கள் கடந்து போச்சு பாரு, உன் வாழ்க்கையில நீ எப்படி நன்மையை காணணும், பிசாசு 1000 முறை சொல்லட்டுங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க, என் தைரியத்தை நான் விட போறது கிடையாது. ஏமே தைரியத்தில் 2 வாரம் சொன்னேன் இல்லையா? ஒன்னு என்னது? விசுவாசத்தை கொண்டு தைரியமாய் இறங்கி போய் காரியத்தை செய்வது. இன்னொன்று என்னது? விசுவாசத்தோடு ஒரு தைரியத்தை உடனே சும்மா அமர்ந்திருப்பது. 2 உதாரணத்தை பைபிள்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். முதலாவது உதாரணம் சொல்றேன் பாருங்க. எஸ்தரை நீங்க எடுத்துங்க. எஸ்தருக்குள்ள ஒரு விசுவாசம், துணிஞ்சு போய் நிக்கிற, மரணமே நேரிட்டாலும் பரவாயில்ல, நான் போய் அங்க நிக்கிற அந்த ராஜாவுடைய செங்கோல் எனக்கு நீட்ட போடட்டும் போய் துணிஞ்சு போய் நிக்கிறார். தைரியம். பரவாயில்ல, மரணமே நேரிட்டாலும். இன்னொன்னு நீங்க எடுத்துங்க, தானியேலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை கொண்டு போய் சிங்க கபில போடுற வரையும் அவர் ஒண்ணும் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். ஏன் அமைதியா இருந்தாரு? இந்த சிங்கத்தின் வாய்க்கு என்னை அவர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எதுவும் பண்ணல. அந்த ராஜா கிட்ட எடுத்து எதுவும் பேசல, நேபுகாத் நேசர்கிட்ட எதுவும் எழுந்து பேசல, சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, சிங்கத்துக்கிட்ட போய் எதுவும் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல. அவரை கொண்டு போய் குகையில இறக்கணும், அமைதியா உட்கார்ந்து இருந்தார். 2 ரகம். ஒன்னு என்ன? இறங்கி போய் வேலை செய்யறது. இன்னொன்னு என்ன? தைரியமா அமர்ந்திருக்கிறது. கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல போக சொல்லுங்க, உன்னை இறங்கி போய் வேலை செய்யுங்க. முடியலையா? சும்மா உட்காந்துருங்க, தைரியமா உட்காந்துருங்க. இறங்குதான் விளங்கலீங்களா? அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் ரகம். எனக்கு கொஞ்சம் தைரியம் தான், என்னதான் நான் பார்த்துக்கலாம் அவரு கர்த்தருக்காக. அந்த மாதிரி கேஸ் தான். ஒன்று இழந்தோம், ஒரு லேண்டு காசு கொடுத்தேன், இன்னும் அந்த காசு எனக்கு வரல, பல லட்சம். எல்லாரும் சொன்னாங்க போய் கேஸ் போட மாட்டேன். அடுத்து இந்த லேண்ட் வந்துச்சு, என்னை கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சொன்னாங்க, வேணாம், கால் வைக்காத, வேண்டாம், திரும்ப பெரிய பிரச்சனை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் நினச்சேன் என்னதான் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, இது என்னன்னாலும் பரவாயில்ல, இறங்கி நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? 2வது ரகம் ரொம்ப அருமையான ரகம். நான் அந்த ரகத்துக்கு வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். நீ யார் எங்களுக்கு அந்த கொகையை தரகன்னு நான் சும்மா இருக்கலாமான்னு நினைக்கிறேன். அது டென்ஷனே இல்லாத ஒரு ரகம். அது ரொம்ப அருமையான ஒரு ரகம் பாருங்க. அதுல எந்த வகையிலுமே யோசிக்க வேண்டியதே கிடையாது.
ஆனாலும் அமைதி தைரியமா இருக்கணும். அங்கேயும் பயந்து இருக்கக்கூடாது. ஐயோ சிங்கம் வாழ ஆட்டுது, ஐயோ சிங்கம் கொஞ்சம் பல்ல கொஞ்சம் ஓர மாதிரி பாக்குது, ஐயோ இந்த ராஜா வேற வருவானா, ஆண்டவரே எத்தனை நாள் வரையும் நான் இருட்டில் உட்கார்ந்து இருக்குது, கொகாது அங்க வந்து லைட்டே கிடையாது, இருட்டுல எத்தனை நாள் உட்கார்ந்து. ஆனா தானியேல் வேற சொல்லுது பாருங்க, அவன் அமைதியா இருந்தான், ஒண்ணுமே பேசலாது. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். அமைதியா இருக்கிறீங்களா, அமைதியா இருங்க, தைரியத்தோட இருங்க. கர்த்தாவை நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறான்றதை நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். பொறுமையோட விசுவாசிக்கிறேன். நான் இழந்து போக போறது ஆண்டவர், நீங்க இதை செய்ய வல்லவரா இருக்குன்னு நாங்க விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் எதுக்கு விடுதலை கொண்டு வந்தார்? எதுக்கு விடுதலை கொண்டு வந்தார்? 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே ஷூவை போட்டு அதே வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்து சாவறதுக்காக அவங்களை அழைச்சிட்டு வந்தார் நினைக்கிறீங்க? போகும்போது அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. ஒருவேளை நீங்கள் மறுதளித்தால் 40 வருஷம் உங்களை நான் வனாந்தரத்தில் வச்சிருக்கேன் கர்த்தர் சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு தான் கூட்டு வந்தார். அவங்க நல்லா வாழ வைக்கிறேன், செழிப்பு அவங்களை வாழ வைக்கிறேன், உங்களுக்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். 40 வருஷம் இந்த ஜனங்க வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் மன்னாவை கொண்டு அவங்களை போஷித்தார், அவங்களை பாதுகாத்தார், அக்னி ஸ்தம்பத்தை வச்சார், மேக ஸ்தம்பத்தை வச்சார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவனுங்க பண்ண தப்புக்காக அவர் எவ்வளவு நேசித்தார், சிநேகிதனாக மோசேவை கொண்டு போய் அவன் மத்தியில் உட்கார வச்சார். இந்த ஜனங்களுக்காக நீ 40 வருஷம் வனாந்தரத்திலே இரு. அது மாதிரி விளங்குது, ரொம்ப முக்கியம் இது. அப்ப வில் பவர்ன்றது நமக்குள்ளாக பிசாசு தடுக்கிறான் பாருங்க, நிறைய விதமான காரியங்களை ஏற்படுத்துறான் பாருங்க. அது விட்டு கொடுக்கவே கூடாது. 1933 அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வறுமை கோட்டு கீழ் இருந்தது. நீங்க போய் படிச்சு பாருங்க. தர்துரம்னா அவ்வளவு பெரிய தர்துரம், பொருளாதார வீழ்ச்சியில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. 1933 சோறு கிடையாது அமெரிக்காலங்க, வேலை கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ நடந்த ஒரு எலெக்ஷன்ல பிரசிடென்ட் ஒருத்தர் வந்தார், பிராங்க்லின் டீன் பிரசிடென்ட். அவர் வந்தார் பாருங்க. வந்த உடனே பிரசிடென்ட் உடைய பொறுப்பு ஏற்கிறதுக்காக அந்த விழா கோலத்துக்கு வராரு. அவர் வந்து நிக்கிறாரு, யாருமே எல்லாரும் முகம் அப்படியே வாடி போய் தலை தொங்கி நிக்குதான் பாருங்க. இவர் பிரசிடென்டா பதவி ஏற்க போறாருன்னு கூட ஒரு சந்தோஷம் இல்லை. இவர் வந்து என்ன செய்ய முடியும், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அமெரிக்க நாடே இருக்குமான்னு தெரியல, பொருளாதார வீழ்ச்சியில் எக்ஸ்ட்ரீமா தர்தரம் அப்படி ஆகி போச்சு, ஒண்ணுமே இல்லை பாருங்க. 4 வார்த்தை தான் பேசினாராம். 4 வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. அந்த 4 வார்த்தையை, ஒன்னு என்ன, நம்முடைய நாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வரும், நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாய் நின்று இதை கட்டி எழுப்பி காண்பிப்போம், நாம் இழந்ததை விட நாம் அடைய போகிறது மகா பெரிதாக இருக்கும், நம்ம நாட்டை மீண்டும் வீழ்ச்சியில கொண்டு போவதற்கு நம்முடைய ஒற்றுமை மிக அவசியம். எழுந்து நின்னார், அவ்வளவுதான் பாருங்க. எல்லாரும் அப்படியே கை தட்டினாங்களாம். அந்த 1933 அப்புறம் அமெரிக்கா இதுவரை வீழ்ச்சியை பார்க்கலையா? எந்த மாதிரி விளங்குது? இன்னும் அவ்வளவு பெரிய சக்தியா இல்ல, ஒரு ஆத்ம தொய்வுன்னு இது பாருங்க. நம்ம ஆத்மால வர அந்த சலிப்புத்தன்மை, சில நேரத்தில் ஆத்மாவுக்குள்ள ஏற்படுற வியாகுலம், சில நேரத்தில் ஆத்மாக்குள்ள வரக்கூடிய அந்த வேதனை நம்மளை என்ன பண்ணுது, அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகவே விடாது. தேவன் நமக்கு வச்சிருக்கிறது அதை பார்க்கவே விடாது பாருங்க. அதனாலதான் அந்த நமக்குள்ளாக ஏற்படுகிற அந்த மிகப்பெரிய தொய்வுக்கு காரணமா மாறிடுது. தேவன் வைத்திருந்த நம்மளால சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாம போயிருது. வாசிக்கலாம் பாருங்க. இப்போ வாங்க 2 சாமுவேல் 10:12 வாங்க. எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. தைரியமா இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றால். நல்ல வார்த்தை பாருங்க. தைரியமா இரு, பயந்துராத, தைரியமா இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை, சௌரியம்னா என்னங்க, ஒரு சக்தி பலனை காட்டுவோம். நம்ம இறங்கி போய் காரியத்தை செய்வோம், இந்த ஜனத்துக்காக இந்த பட்டணத்துக்காக இறங்கி காரியத்தை செய்வோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றா பாருங்க, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை. அப்போ நீங்க தைரியமாக இறங்கி செய்யும் போது கர்த்தர் நலமானதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மாதிரி விளங்குது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் எனக்கு நலமானதை செய்யணும்னா முதல்ல எனக்கு என்ன வேணும் பாருங்க. என் பையனுக்கு இப்போ 10 வயசு ஆகுது. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், பைக் எல்லாம் நீ ஓட்ட முடியாதா, பைக் ஓட்டுறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வயசாகணும்,
அது கொஞ்சம் நல்லா உடம்பு வேணும், தைரியம் வேணும், பைக் நல்லா போகும். பாருங்க, அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்தா அப்படி இப்படியே காதுல போனது. ஒரு பைக் ஒன்று வந்துருது. இப்போ வந்து 10 வயசு பிள்ளைங்க பைக் ஓட்டலாம். அதுக்கு ஒரு பைக் வந்தது, ஜூனியர் பைக், பெட்ரோல்ல ஓடுதுங்க. படத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாரு அவரு. இப்போ அவர் வந்து என்ன பைக் வேணும், நீங்க வாங்கி கொடுங்க, நான் ஓட்டுறேன், காம்பவுண்ட் உள்ளே ஓட்டுறேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அங்கேயே ஓட்டுறேன், மெயின் ரோடுக்கு நான் போக மாட்டேன், சாதாரண ரோட்லலாம் நான் ஓட்டுறேன், எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. பைக் வாங்கி கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பைக் ஓட்டுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொன்ன பாருங்க, இப்ப பைக் ஓட்டுறதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா பைக் வாங்கி கொடுக்குறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்ப அவனுக்கு அந்த தைரியம் இருக்குதான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா என்னால பைக் வாங்கி தரவே முடியாது. பைக் ஓட்டுறதுக்கு அவன் தைரியம் சொல்லலாம், ஆனா செய்வானு எனக்கு தெரியலன்னு சொன்னா என்னால வாங்கி தரவே முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, நாம் நம் சௌரியத்தை காட்டுவோம், நம்முடைய பலத்தை நம்ம காட்டுவோம். தைரியமா இரு, பயப்படாத. இந்த ஜனத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக நம்முடைய பலத்தை நாம் காட்டுவோம். கர்த்தர் நலமானதை எப்போ நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை இறங்கி தைரியமா காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக நலமானது செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இறங்குறதே கிடையாது. ஒவ்வொரு முறை என்ன யோசிப்போம் நீங்களே கொஞ்சம் உங்களை குறித்து யோசிச்சுங்க. வேலை போயிருமா, ஐயோ ஏதாவது ஆயிருமா, ஐயோ ஏதாவது நடந்துருமா, ஐயோ கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழுவுறதுல உலகத்துல சொல்ல பாருங்க, அழுவுறதுல பிச்சைக்காரன் கிடையாது. அழுவுறதுல உலகத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் அழுவுறது. அழுவுறதுல எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆட்கள் தான். எல்லாத்துக்கும் ஓன் அழுவாங்க. ஓ ஆண்டவரே ஆண்டவரே, என்ன மேல நீர் மனமுருக்கமாய் ஆண்டவரே. தைரியமா நீ இறங்கி உன் சௌகரியத்தை காட்டு. நீ ஆண்டவர் என்ன செய்யற, நலமானது செய்ய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எங்களுக்கு நலமானதை செய்வார். ஆமென். அதனாலதான் பாருங்க, இந்த அலுவர கோஷ்டியா நம்ம இருக்கக்கூடாது. அது வேற குரூப் இருக்கட்டும், அவங்க நம்ம சகோதரர்களே. எல்லாத்துக்கும் ஒருத்தர் வேணும் இல்லையா? அலுவலத்துக்கும் ஒருத்தர் இருக்கட்டும், விசுவாசத்தை காமிக்கிறதுக்குன்னு, தைரியத்தை காமிக்கிறதுக்குன்னு. அவங்க அழுவட்டும், தப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? நீங்களும் போய் உட்காந்து அழுதுன்னு இருக்காதீங்க. நானும் அழுவலான்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க போய் அந்த கூட்டத்தில் உட்காந்து அழுவ வேண்டியதான். அழுவுறது இல்லைங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, தைரியமா இரு. இந்த பட்டணத்துக்காகவும் இந்த ஜனத்துக்காகவும் நம் சௌரியத்தை, சௌரியம்னா என்ன, எவ்வளவு அருமையான வார்த்தை. பலத்தை காட்டலாம், வா தைரியமா காட்டலாம், இறங்கி செய்யலாம், வா கர்த்தர் நலமானது செய்வாராங்க. அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வாசனை வாசிக்கலாம். 1 வாங்கலாம். தாவீது வந்து சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் 10 வரை வாசிக்கிறேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். இப்ப சொல்லியாச்சு, கர்த்தர் வந்து அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லியாச்சுங்க. நான் அவனுக்கு பிதாவா இருப்பான், அவன் என் குமாரனா இருப்பான், அவன் ராஜ்யாங்கத்தின் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன். 11 இப்போதும் என் குமாரனே, இத வந்து தாவீது வந்து இப்ப சாலமோன்ட்ட பேசுறார். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட. பாருங்க, இப்ப கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருங்க. கொடுத்த உடனே இப்ப தாவீது எடுத்து இப்ப சாலமோன்ட்ட பேசுறார். அப்படி நீ பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே நீ அவருக்காக ஆலயத்தை கட்டு. 12 கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அவரே உனக்கு ஞானத்தை தருவார், அவரே அதை ஆளும்படி எல்லாத்தையும் உனக்கு செய்வார். 13 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேவுக்கு கற்பித்த நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தால் பாக்கியவானா இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும். ஏன்னா இப்ப வந்து ஒரு பெரிய வேலையை செய்ய போறார் சாலமோன். இப்ப தாவீது வந்து முடிஞ்சு போச்சு, தாவீது காலம் முடிய போது, வயசாகி போச்சு. இப்ப ராஜபாரம் அப்படியே மாறிடுச்சு. ராஜாங்க இப்ப சாலமோன் வரப்போது. இப்ப எல்லாமே அங்கிருந்து இங்க கொண்டு வரணும். இப்ப வந்து தாவீது சாலமோன் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம், பயப்படாத, நீ கவனமா இரு, பலன் கொண்டு தைரியமா இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்தி முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசிகளும்
தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணர்களும் உன்னோடு கூட இருக்கிறார்கள். பொன்னும் வெள்ளியும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எல்லாமே நான் சகோதரிச்சிட்டேன் உனக்காக. நீ ஒன்னும் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. தைரியமா இரு, இருதயத்தை கலங்க விடாது. அந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. பலன் கொண்டு தைரியமா இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, எழுப்பி காரியத்தை நடப்பி. நான் எல்லாத்தையும் உனக்காக சகோதரிச்சு வச்சிருவேன். ஏராளமான வெள்ளி, ஏராளமான பொண்ணு, ஏராளமான காரியங்கள், வெண்கலங்கள் கணக்கில் இல்லையா. வெண்கலமும் இரும்பும் கணக்கில் இல்லையா. கணக்கில் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் சகோதரிச்சு வச்சிருக்கிறேன். சிற்பாசாரிகள், தச்சர்கள், கற்சிற்பாசிகள், எல்லாத்திலையும் வேலை செய்யறதுக்கான ஆட்கள், நிபுணர்கள், எல்லாத்தையும் நான் உன்னோட சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ பயப்படாத, எழும்பி காரியத்தை நீ என்ன பண்ணு, செய். ஆமென். வாசிக்கலாம் பாருங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. 16, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தனோட இருப்பாராக என்றார். 17, தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசைகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார். எத்தனை திசையிலங்க சொல்லுங்க? 4 திசையிலும் எனக்கு இளைப்பாறுதல். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் இளைப்பாறுதல். 4 திசையிலும் இளைப்பாறுதல் தந்தார் அல்லவா. தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதுக்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்துக்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆமென். எல்லாம் சகோதரிச்சிட்டையா, நீ எழும்பி காரியத்தை செய் போ, அவ்வளவுதான். நீ ஒன்னும் பண்ணவே தேவையில்லை. நீ எழும்பி காரியத்தை என்ன பண்ணு, செய். நான் இப்ப உங்களுக்கு இப்படி வரேன் பாருங்க. கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் சகோதரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க மாட்டோம், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ ஒன்னும் செய்ய தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவையான சுகம், ஆரோக்கியம், வெள்ளி, பொண்ணு சேர்த்து வச்சிட்டார். உங்களுக்கு தேவையான ஞானம், ஐஸ்வர்யம், புத்தி, வழி வாசல்கள், தேவ தூதருடைய ஒத்தாசைகள் எல்லாத்தையும் இப்ப எடுத்து வச்சிட்டார். இப்ப என்னுடைய வேலை என்ன? எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். எத்தனை பேர் விளங்குது? விளங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லாத போறேன். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துனே இருக்குது. சாலமோன், இது எப்படி என்னால முடியும், இது எப்படி எனக்கு சாத்தியம்? சொல்ற, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை நடப்பிப்பார். தைரியமா எழும்பி கட்டு, எழும்பி செய். சரித்திரத்தில் அவன் பேர் வர அளவு கர்த்தர் பண்ணார் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தைரியமா எழும்பி செய்றீங்களோ, சரித்திரத்தில் உங்க பேர் வரும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரணமா நினைக்கிறீங்க ஆண்டவரை ஏதோ உங்களோட ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டு, விசுவாசிமானே இங்க சத்தினா அங்க வந்துரு, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்காக பரலோகத்துல அப்படியே ஒரு மாளிகை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அங்க உள்ள உட்காந்துன்னு சொல்ல போறாரு நினைக்கிறீங்களா? பாருங்க, காரியத்தை எங்க வேலை செய்ய சொன்னாரு தாவீது? சொல்லுங்க, சாலமோனுக்கு எங்க காரியத்தை செய்ய சொன்னாரு? பரலோகத்திலே, பூமியிலையா? இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு உயிர் தெழுந்து அவர் மேல போய் உங்களை எண்ணி இந்த பூமியில ஏன் வச்சிருக்கிறாரு? காரியத்தை நம்ம இங்க செய்யணுமா இல்ல அங்க போய் செய்யணுமா? சொல்லுங்க. மேல போய் உங்களுக்கு எனக்கு வேலையே கிடையாதுங்க. உங்களுக்கு எனக்கு மேல போனா எந்த வேலையும் கிடையாது, எதையும் செய்ய போறது கிடையாது. தைரியமா நீங்க அங்க போய் ஆராதிக்கணும்னு கிடையாது, தைரியமா போகணும்னு அந்த வார்த்தையும் அங்க அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. எந்த காரியத்தையும் நீங்க மேல போய் செய்ய போறது கிடையாது. ஆனா இங்க நீங்க தைரியத்தோட காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி விளங்குது. வாங்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதே 1 நாளாகும் 28:20 வாங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, முடிய போது தாவீது அவ்வளவுதான். 29வது சாப்டர்ல அவர் போயிட்டாரு, கண்ணு மூடிட்டாரு, மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி. சொல்லுங்க, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எத்தனை முறை வருது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரைகளும் நீ முடித்து தீர மட்டும். சொல்லுங்க, நீங்க முடித்து தீர மட்டும். நல்லா சொல்லுங்க, நீங்க முடித்து தீர மட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை ஹல்லேலூயா. நீ தைரியமா ஒரு காரியத்தை இறங்கி செய்ய ஆரம்பிக்கும் போது, பயப்படாம கலங்காம கர்த்தர் செய்ய போற நீ ஆரம்பிக்கும் போது, சகல கிரியைகளை நீங்க செய்து முடிக்கிற வரையும் அவர் உங்களை விட்டு விலகுறதில்ல, அவர் உங்களை கை விடுறதும் கிடையாது. அவர்
ஆமென். எத்தனை பேர் விளங்குது சொல்லுங்க? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? ஆமென். சொல்லுங்க, தைரியமா செய்வானா? சொல்லுங்க, தைரியமா இருப்பேன். கர்த்தர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கேள்விகள் உள்ள அடிக்கினே போயிடக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு கொண்டு வர பயங்கும் கலக்கங்கள், பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உள்ள உங்க விசுவாசத்தோடு கூட தைரியத்தை வைங்க. மிகுந்த பலனை கொண்டு வரும் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மிகுந்த தைரியம். சொல்லுங்க, மிகுந்த தைரியம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மிகுந்த பலனை கொண்டு வரும் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப தைரியத்தை ஏன் விடுறீங்க? ஏன் யோசிச்சு பாக்குறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி வந்து நடக்காம போயிடும், எப்படி அது உங்க வாழ்க்கையில விளங்காம போயிடும், எப்படி உங்க வாழ்க்கையில அது பலிக்காம போயிடும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்தை விசுவாசத்தோடு கூட அந்த தைரியத்தை பிடிச்சிடும். மிகுந்த பலனை கொண்டு வரக்கூடிய தைரியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அப்ப ஆத்மான்றது என்ன? நம்ம ஆத்மா ஒரு நங்கூர மாதிரி இருக்கணும் பாருங்க. ஒரு பிடிப்பு தன்மை இருக்கணும். எப்படி போய் அந்த கப்பலை நிக்க வச்சு அதை லோட் பண்ற வரையும் அந்த ஆங்கரை இறங்குறோம், அந்த அளவுக்கு அந்த கப்பல் அங்கேயே நிக்குது பாருங்க. எவ்வளவு ஸ்லோட் பண்ணாலும் அப்படியே நிக்குது. அது ஆடாது, அது அசையாது, அங்க நிக்க வைக்குது. அது ஆடுற மாதிரி தெரிஞ்சாலும் அது கவிழாது. அது உங்க ஆத்மா ஒரு நங்கூரம் மாதிரி ஆக்குங்க. சங்கீதக்காரன் சொல்றது, ஆண்டவரே என் ஆத்மாவை பலப்படுத்தும், தைரியத்தினால் அதை நிரப்பும். ஒவ்வொரு முறை கேளுங்க. அப்படி வரும்போது நான் சொல்றேன் பாருங்க, உங்க விசுவாசம் இப்போ ஒரு பெரிய பலனை, எதெல்லாம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பலனை இந்த தைரியத்தோடு சுதந்திரத்துக் கொள்ள அது உதவி செய்யுது உங்களுக்கு. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க. அதனாலதான் பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பயப்படுறது காரணம்னா, ஒரு நமக்கு நாமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல். ஏதாவது ஆயிடுமா. அதுக்காக தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்றதுக்காக பல விதமான திட்டங்களை உள்ளுக்குள்ள வச்சிருப்போம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா, ஏதாவது போயிடுச்சுன்னா, ஏதாவது நின்றுச்சுன்னா, இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் என்ன பண்ணுதுன்னா, இன்செக்யூரிட்டா நீங்க ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படியே இருக்குது. விசுவாசம் உங்களை விட்டு வெளியேறல. ஆனா தைரியம் இல்லாதனால உங்களால சுதந்திரத்துக் கொள்ளவே. தைரியமான கர்த்தர் எனக்காக காரியத்தை செய்வார். ஆமென். எத்தனை கதவு உங்களுக்காக மூணாலும் கர்த்தர் மூணு கதவை விட டபுளா கதவு திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? எத்தனை பேர் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கை நம்ம மேல இருக்கிற வரையும் யார் நம்மளை கைவிட்டாலும் பயமே கிடையாது. நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். பயப்படாதீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. டாக்டர்கள் 1000 சொல்லட்டும், இதெல்லாம் ஆகாது. டாக்டர்னா உங்களை சிருஷ்டி தவறா? சொல்லுங்க, டாக்டர் உங்களை சிருஷ்டி தவறா? இதெல்லாம் இல்லைங்க, நாங்க சொல்றோம் பாருங்க, நாங்க டாக்டர். நீங்க டாக்டர், நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா என்னை சிருஷ்டித்தவர் மீண்டும் சகலத்தையும் எனக்குள்ளாக புதுசா சிருஷ்டிக்க கூட வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் தான் இப்போ லைட் அடிக்குது. புதுசா சிருஷ்டிக்க வல்லவரா இல்ல. உங்களால உங்களுக்கு வந்து உங்க கண்டிஷன், என் கண்டிஷனை நீங்க சொல்லாதீங்க. என் கண்டிஷனை வந்து கர்த்தர் சொல்வார். என்ன என் கண்டிஷன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே நானும் போறேங்க, செக்அப்லாம் போறேன். அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அவங்க சொல்றதையும் கீழ்படுகிறேன். இதை பண்ணாத, இதை சாப்பிடாத, இதை கொஞ்சம் செய்யாத. ஓகே, இதை கொஞ்சம் அக்கறை இருக்குது. உண்மையிலே கொடுக்குற ஃபீஸுக்காக அவங்க சொல்றத மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? ஓகே ஓகே. அப்படி வந்து ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளோன்னா இருந்தேன்னு போட்டு, கர்த்தாவே இதெல்லாம் கரைக்க நீர் வல்லவரா இருக்கிறீங்க. அவ்வளோதான். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இல்ல இது சாப்பிட்டா எல்லாம் நல்லா இருக்கும், ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால புசிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே அதனாலதான் பாருங்க, வெளியெல்லாம் போனா கூட சில ஊருங்கெல்லாம் போனா அது இல்லை, இது பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது. டயட்ல இருக்கிறேன், நான் யாருக்கும் சொல்றதே கிடையாது. இது எனக்கு பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம், இதை வச்சுக்கிற. நீங்க களி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், சோறு போட்டாலும் சாப்பிடுவேன், பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பீஃப் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், மட்டன் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஃபிஷ் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், உப்புமா கொடுத்தா கூட சாப்பிடுவேன் நான். இப்போ அதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க பாருங்க. ஏன்னா இதுக்கு வந்து இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு என் ஹெல்த்துக்கு வந்து இல்லை. கவர்மெண்ட் ஆண்டவரே நன்றி, நிறைய சாப்பிட முடியலனாலும் கர்த்தர் எனக்கு உங்க முன்னாடி உட்கார வச்சுக்கிறாரு. என்னுடைய ஆரோக்கியத்தை அவர் விரும்புகிறார் எனக்கு தெரியும். அதனால இன்னொருத்தருடைய அன்பை நம்ம என்ன பண்றது கிடையாது, வெட்டி விடுறது கிடையாது. பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தாவே நீர் வல்லவரா இருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பேன். சொல்லுங்க, தைரியமா சொல்லாத, எது பயந்துனே சொல்ற. சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பேன். சொல்லுங்க, நான் திடமானதா இருப்பேன். சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன்.
சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க விசுவாசத்தை உங்களுக்குள்ள தோக்குனவர் கர்த்தர். தைரியமா இருந்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இறங்கி வேலை செய்யுது. அவ்வளவுதான். கர்த்தர் சகலத்தையும் செய்ய எனக்கு வல்லவராக. இதுதான் ஆத்துமா வேலை. உங்க ஆத்துமா வேலை தான் இது. இந்த ப்ராசஸ் நடக்குது. உங்க வில் பவர் இங்க தான் வேலை செய்யுது. உங்க வில் பவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன பண்ணுது? ஏன் மூளை அப்படியே நிக்குது, அப்படியே செய்யாவே என்ன பண்ணுது? அது யோசிக்குது. ஏன்னா நீங்க இறங்கல. உங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களிடம் வெளிப்படாம போகுது. அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லோரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிக்காதீங்க. மீண்டும் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுவதற்காக சொல்லல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறனால சொல்றேன். திடன்மனதா இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஓமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே உங்க அப்பாவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இந்த பூமியில் நமக்கு ஒரு பிறப்புரிமையை கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு மறுபிறப்பு உரிமையை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புன்றது ஒரு பிரதானமான காரியம். ரட்சிப்புன்றது மிக உன்னதமான ஒரு காரியம். இந்த பிரதானமான உன்னதமான ரட்சிப்பை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நீரெந்தேவனா யெகோவாயிரே நீரெந்தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ராஃபா நீரெந்தேவனா. யெகோவா ராஃபா நீரெந்தேவனா. நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரின் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை
நோய்கள் நீர் அறிவீர். ஆராதனை 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 என் தேவைகள் நீர் அறிவீர். நீரெங்கள் நல்மேய்ப்பரே, என் தேவைகள் நீர் அறிவீர். நீரெங்கள் நல்மேய்ப்பரே, நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரெல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். ஓ, நம்ம தேவனை உயர்த்துவோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுதல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தைரியம் கொண்டு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தைரியம் கொண்டு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயம், இந்த நோய் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாம். தைரியம் கொண்டு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயம், என் சூழ்நிலை எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாம். தைரியம் கொண்டு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயம், என் சத்துருக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாம். ஓ, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்து. இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்து. குடும்பங்களுக்காக நன்றி செலுத்து. கணவன் மணி உறவுக்காக நன்றி செலுத்து. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பெருகட்டும், நன்மைகளை காணட்டும், மேன்மைகளை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலைகள் உண்டாகட்டும். எந்த பகுதியிலெல்லாம் கர்த்தாவே அவள் வேதனை அடைகிறார், அந்த பகுதியிலெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் அற்புதங்களை கற்றவள்கிறேன், அதிசயங்களை கற்றவள்கிறேன். உம்மால செய்யக்கூடாத ஆண்டவரே ஒரு காரியம் உண்டோ? யோபுவை பார்த்து கேட்டீங்களே கர்த்தாவே, எழுந்து நில்லு, புருஷனை போல இடை கட்டிக்கொள், என்ன கேள், நான் உனக்கு பதில் உத்தரவு சொல்லுவேன். இந்த காலை வேளையில் பிள்ளைகளா வந்து நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படுவதாக, இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வடைவதாக, நன்மைகளை காண்பதாக ராஜா. அவள் இருதயங்கள் தேற்றப்படட்டும். ஆத்துமக்குள்ளாக இருக்கிற கலக்கங்கள், பயங்கள் அவள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஓ, நன்றி நன்றி ஆண்டவரே. மலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, மலக்கூடாது ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்ய ராஜா, பெரிய காரியங்களை செய்ய. எங்களுக்காக நீ சவதரித்திருக்கிறவளை கொண்டு தைரியத்தோடு இந்த பூமியில கட்டுமான பணிகளை செய்ய உதவி செய்ய ராஜா. ஏராளத்தையும் தாராத்தையும் கணக்கில்லாத காரியங்கள் எங்களுக்காக நீ சபதரித்து வைத்திரு. கல்வாரி சிலுவையின் மூலமாக உனக்கு நன்றி செலுத்துகிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம், உனக்கு நன்றி செலுத்துறதற்காக. வாழ்வடையற்றும், வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய வழி நடத்தல் ஒவ்வொரு நாளும் இவளுக்கு உண்டாகட்டும். உடைய கிருபை பெருகட்டும், உடைய கிருபை பெருகட்டும், உடைய கிருபை பெருகட்டும் சுவாமி. பெரிய காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நினைக்கமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம்முடன் இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாரவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாரவர் யார்? கர்த்தாவே,
தகப்பனே நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர். ஓ நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.